ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் தேர் தரிசனம். இது வந்து விநாயகர் தேர். இது வந்து அடுத்தது வந்து விநாயகருக்கு பின்னாடி முருகர் தேர். இது ரெண்டு தேர் வந்து 4 வீதியும் சுற்றி இங்கே வந்து நிலைக்கு வந்து நிறுத்திட்டாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து வேலைப்பாடுகள் வந்து மரத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த தேரை சுற்றியுமே 5 தேர்லேயுமே வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எந்த வருஷமும் இல்லாத மாதிரி மலர் அலங்காரமும் ரொம்ப அழகாக இருந்தது. இது கோயிலோட என்ட்ரன்ஸில் வந்து சீரியல் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உள்ள நுழைவாயில் ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர் வர்றதுக்கான பாதை வந்து ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. இது வந்து நடராஜர் தேர். நம்ம வந்து முன்னாடியே விநாயகர் முருகர் தேர் வந்து பார்த்துட்டோம். இது வந்து நடராஜர் தேர். இது வந்து 3 வீதி சுற்றிட்டு இப்போ வந்து கிழக்கு வீதி பக்கமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு தேர். இதுக்கு பின்னாடி வந்து அம்மன் தேர், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் தேர், 2 தேர் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. தேர் இழுக்கும் காட்சி ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தேர் வந்து அசைஞ்சு வர்றதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு. இந்த 5 தேருமே வந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு அருகில் உள்ள விட்டவாசல் வழியாக தான் வந்து வெளியில் வரும். எதுவுமே வந்து கோபுரம் வழியாக வந்து எந்த சாமியுமே வெளியில் வராது. நம்ம விட்டவாசல் வழியாக, விட்டவாசல்ன்றது கோபுரம் இல்லாத வாசல், அது வழியாக தான் வந்து சாமி வெளியில் வந்து கீழே வீதி, மேலே வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி வழியாக வருவாங்க. தேர் வர வழி நெடுக்க வந்து மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள தரையே தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டம். பாருங்கள், கடல் அலையேன்னு எவ்வளோ மக்கள் திரண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கங்கே வந்து மேலதாளம், அப்புறம் வந்து சாமி வேஷம் போட்டு அங்கே நடனம் ஆடுறது, இந்த மாதிரி வரிசையாக அங்கங்கேயும் பல இது வந்து தேர் இருக்கிறாங்க. தேர் எல்லாமே சுற்றி வந்து மேலே வீதி முடிவில் வந்து நின்றுடும். அங்கேருந்து வந்து மீனவ வரிசை வந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. மீனவ வரிசை வந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தேர் அங்கேருந்து புறப்பட்டு திரும்ப வடக்கு வீதி வழியாக வந்து நிலைக்கு வந்து நிற்கும். பாருங்கள், கூட்டம் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. 4 மணிக்கு வந்தது வந்து அந்த ஒரு தெரு வந்து சுற்றி வர்றதுக்கு இரவு 8:30 9 மணி ஆகிடுது.
நடராஜர் தேருக்கு பின்னாடி வந்து சிவகாமி அம்மன் தேர் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கடைசியாக வர்றது வந்து சண்டிகேஸ்வரர் தேர். தேர் சக்கரத்தில் அடியில் கூட இந்த தேர் வந்து மேலே ஏற்றிட்டு வராங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து மலர் அலங்காரம் வந்து கோயிலை சுற்றி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இளநீர், கரும்பு, வாழை இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இளநீரை பாருங்கள், இளநீர் வச்சு நுழைவாயில் அலங்காரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அடுக்கடுக்காக இளநீர் அடுக்கின மாதிரி. பாருங்கள், இளநீர், கரும்பு, வாழை இதை வச்சு நுழைவாயில் அலங்காரம். அப்புறம் உள்ளார போனோன்னா இன்னும் மலர் வச்சு அலங்காரம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நுழைவாயில் அலங்காரம் முடிஞ்சு நம்ம உள்ளே போனதுமே மலர் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து தங்கக்கூரை, உங்களுக்கெல்லாம் தெரியும், தங்க கோபுரம். இது வந்து அதை சுற்றி 4 பக்கமுமே வந்து மலரால் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சிவசிதம்பரம், பொன்னம்பலம், தில்லையம்பலம் அப்படின்னு 4 பக்கமும் வந்து இப்படி மலரால் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு நந்திக்கு வந்து நந்தி வந்து மலராலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாமந்திப்பூ, ரோஜாப்பூ வச்சு இந்த அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.